டிராகன் என்ற புராண கற்பனா விலங்கு முருகனே என்று நிறுவி நான் விடியம் வெளியிட்ட போது சிலர் நம்ப மறுத்தனர். அவர்களில் பலர் முருகனை பற்றிய எனது விடயங்களை பார்த்திருக்கவில்லை. முருகனை பற்றிய எனது ஆய்வு பதிவுகளுக்கு முன்பு முருகன் ஒரு போர்க்கடவுளாக அறியப்பட்டிருந்தார். அவர் கருவளத்திற்கான கடவுளாகவும் அதனால் கந்துவோடும் லிங்கத்தோடும் தொடர்புபடுத்தப்பட்டிருந்தார். அவர் தமிழ் கடவுளாகவும் தமிழ்ச்சங்கத்தோடு தொடர்புடையவராகவும் அறியப்பட்டிருந்தார். முருகன் ஒரு கற்பனா தெய்வமாகவும் இந்து மதத்தின்படி அவர் சிவன் பார்வதி தம்பதியினரின் மகனாகவும் அறியப்பட்டிருந்தார். சிவன் பார்வதி தம்பதியினரும் புராண கற்பனா தெய்வங்களாகவே அறியப்பட்டிருந்தனர். சிவன் பார்வதி போலவே முருகனும் குறிஞ்சி நில கடவுளாகவே அறியப்பட்டிருந்தார். அவர் சூரபத்மன் என்ற அசுரனோடு போர் புரிந்து வென்றார் என்று அறியப்பட்டிருந்தது. எனது பதிவுகளுக்கு முன்பாக இவையே முருகனை பற்றி அறியப்பட்ட செய்திகள். முருகனை பற்றிய வேறேதாவது செய்திகள் இருந்தாலும் அவை இந்த அடிப்படை செய்திகளோடு தொடர்புடைய செய்திகளே. ஆனால் முருகனை பற்றிய பல புதிய உண்மைகளை முதன்முறையாக முன்மொழிந்து சந்தேகத்திற்கு சற்றும் இடமில்லாமல் நிறுவியுள்ளேன். அவையாவன, முருகன் ஒரு மனித சித்தரும் ஆதி அரசனும் ஆவார். சித்தராக அவர் குண்டலினி சக்தியை எழுப்பியதால் அதை காட்சிப்படுத்தும் விதமாக அவர் நல்ல பாம்போடு சித்தரிக்கப்படுகிறார். அவர் நீரில் மூழ்கிய குமரிக்கண்டத்தவராதலால் குமரன் என்றும் அழைக்கப்படுகிறார். நீரில் மூழ்கிய குமரிக்கண்டத்திலிருந்து வெளியேறி அவர் தனது மக்களோடு ஆதி இலங்கையில் குடியேறினார். அவர் அங்கு எல்லோராலும் இதுவரை நம்பப்பட்டது போல மலையில் வாழாமல் தரையில் குன்றுகளிலேயே வாழ்ந்தார். அவர் பனங்காட்டை கொளுத்தி உண்டான நிலத்தில் உலகின் முதலாக விவசாய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த நிகழ்வே இன்று கார்த்திகை தீப திருவிழாவாக நினைவு கூறப்படுகிறது. பனங்காட்டை கொளுத்தியது தொடர்பாக இவர் குறவர்களுடன் போர் புரிந்தார். இந்த போர் நிகழ்வே இன்று பங்குனி உத்திர திருவிழாவாக நினைவு கூறப்படுகிறது. இவர் காட்டை கொளுத்தி விவசாய நிலத்தை தோற்றுவித்ததால் விவசாய தெய்வமான பச்சையம்மா தீயில் தோன்றியவளாக அறியப்படுகிறார். இந்த பச்சையம்மாளும் முருகன் முதலாக அறிமுகப்படுத்திய சப்தகன்னிகள் என்ற 7 தெய்வங்களில் ஒன்றுதான். திணையும் வள்ளிக்கிழங்கும் முருகனது முதல் விவசாய பெயர்களாகும். விவசாயம் தொடங்கும் முன்பாக முருகன் மேய்ச்சல் குல தலைவனாக விளங்கினார். விவசாயமானது பருவங்களை சார்ந்திருப்பதால் விவசாயத்தை தொடங்கிய கையோடு முருகன் பருவங்களை குறிக்கும் ஒரு தொடக்க நிலை நாட்காட்டியையும் உண்டாக்கினார். விவசாய தொழில்நுட்பத்தை கைக்கொண்டு பெருவளத்தோடு வாழ்ந்த தனது மக்களை கொள்ளை கூட்டங்களிலிருந்து காக்க அவர் போர்க்கலையையும் வளர்த்தெடுத்தார். மயில், சேவல், கிடா ஆடு போன்ற போர் விலங்குகளை கரந்தடி போருக்கு அவர் பயன்படுத்தியதால் இவை முருகனோடு சித்தரிக்கப்படுகின்றன. 2ஆம் தமிழ்ச்சங்கம் தொடங்கிய முருகனே சிந்துவெளி எழுத்தை உருவாக்கியவர். அதனால் இது உருவான இடம் இலங்கையே. அல் கிதிர் என்ற என்றும் வாழும் இஸ்லாமிய இறை தூதர் முருகனே. கிறிஸ்து சமயத்தின் செயின்ட் ஜார்ஜும் முருகனின் பெயராலும் வரலாற்றாலும் ஏற்றிச் சொல்லப்பட்ட வீரரே. ஆதி கடவுளாகிய முருகன் உலக மக்களின் பொது கடவுளாவார். இவை எனது ஆய்வுகளால் நிறுவப்படும் புதிய உண்மைகள். என்னுடைய அனைத்து விடயங்களையும் பார்த்தவர்களிலும் சிலருக்கு டிராகன் முருகனா என்பதில் ஐயம் ஏற்படலாம். இந்த விடயம் அவர்களின் ஐயங்களை போக்குவதற்காக உருவாக்கப்பட்டதுதான்.